Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. வணக்கம் சார். கடந்த முறை பேசும்பொழுது 79% வாக்குப்பதிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 85% வாக்குப்பதிவுன்னு இருக்குது. இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு விஜயோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி எடுத்துக்கலாமா இல்லை எஸ்ஐஆரை காரணமாக எடுத்துக்கலாமா? ரெண்டுமே சேர்ந்து தான் காரணம். விஜய் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவராக விட்டுட்டார். ரொம்ப அடக்கத்தோடு சொல்லிக்கிறோம்ல, நான் எல்லாமே என்னால் தாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களும் இளைஞர்களும் அரசியலை பற்றி பேச துவங்கியிருக்கிறார்கள். எப்போதுமே அரசியல் பற்றி பேசாதவர்கள் அப்படின்னு. அது அஃப்கோர்ஸ் அவருடைய வயசு அப்படி காரணமாக இருக்கலாம், அவருடைய அனுபவம் பின்புலம் காரணமாக இருக்கலாம். அவருடைய தகப்பனார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகரத்தை கேட்டுதான்னு சொல்லியிருப்பார். இளைஞர்கள் எழுச்சி அப்படிங்கிறது திமுகவில் உருவானது. அது 1965, அதற்கு முன்னாடி 35 அவங்க அந்த தென்னிந்திய நலச்சங்கம்ங்கிற காலத்தில் இருந்து அவர்கள் இந்த பின்னாடியே ரிவர்ஸில் போனீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அவங்க இளைஞர்கள் நிறைய ஆக்டிவான பார்ட்டிசிபேட் வச்சுருக்காங்க. சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இன்னும் ரிவர்ஸில் போனீங்கன்னா அதுலேயும் இருந்திருக்காங்க. ஸோ இளைஞர்கள் என்னமோ இன்றைக்கி தான் எந்திரிச்சு பார்த்துருக்காங்கிற மாதிரி நம்ம பகத்சிங்கோட வயசு என்ன, விவேகானந்தோட வயசு என்ன, பாரதியாரோட வயசு என்ன, திருப்பூர்குமாரோட வயசு என்ன, வாஞ்சிநாதோட வயசு என்ன, யாருடைய ஆவரேஜ் வயசு 40 கிடையாது. அப்போ அவங்களாம் இளைஞர்கள் கிடையாதா, எல்லாருமே ஆக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திரு விஜய் கிளைம் பண்ணிக்கிறார் அப்படி நம்மளால் அப்படின்னு. இப்போ தான் எம்ஜிஆர் இன்றைக்கி பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆனாரோ அன்றைக்கே தாய் குலங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட்டு, அதாவது ஒரு வீட்டில் கணவருடைய ஓட்டு எந்த பக்கம்னாலும் இருக்கும், மனைவியோட ஓட்டு தலைவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு தான் அப்படி கண்கூடா இருந்துச்சு. வெளியூர் பயணமா, ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா, டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அப்போ பெண்களுக்கான அரசியல் விழிப்புணர்வோ இளைஞர்களுக்கான விழிப்புணர்ச்சியோ ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அது மாறி திசை மாறி போயிட்டுருக்கும் வேறு இடத்துக்கு. அதில் விச் இஸ் வெரி ஆப்வியஸ், அந்த வேவுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம். அப்படி போயிட்டுருக்க விஷயத்தை என்னால் தான் வந்ததுங்கிற மாதிரி ஒரு கிளைம் சரியில்லை. இந்த ஓட் பர்சன்டேஜ் கூடினது ஒன்று ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை பார்த்தா எஸ்ஏஆரில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு எஸ்ஏஆரில் போயிடுச்சு. அப்படி போனதுனால அந்த ஒட்டுமொத்த டேர்ன் அவுட்டே குறைஞ்சிருக்கும். நீங்கள் போன முறை 6,25,000 வாக்கு, 6,25,00,000 வாக்குகள் 2021 இருந்துச்சு. இந்த முறை மொத்த வாக்குகளே 5,05,60,70,000 தான். அப்போ அதுலேயே ஒரு 50 லட்சம் கூட குறைஞ்சிருச்சு. நம்ம திருப்பி எஸ்ஏஆர் 1-2 ரிவிஷன்லாம் பண்ணி முடிச்சதில்ல. அப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் கூடும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது ஓட்டு நம்பர் பார்க்கணும். நீங்கள் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணணும். நம்பர்ஸும் பார்க்கணும். நம்பர்ஸ் பார்த்தா கடந்த முறை போலானதோட 23 லட்சம் ஓட்டு கூட போலாயிருக்கு. கடந்த முறை போலானதை விட 23 லட்சம் ஓட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர், முதல் முறை ஓட்டு போடுறவன். மிச்சம் பழைய ஆளுக்கு ஏற்கனவே இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது பெரும் புரட்சி அப்படின்னு நாமெல்லாம் வியக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதே மாதிரியான போலிங் இதை உடன் அதிகமாக 92% பேருக்கு வெஸ்ட் பெங்காலில். அப்போ அங்கே விஜய் வந்திருக்காரா? சரி. புதுச்சேரியில், சரி, புதுச்சேரியில் கூட விஜய் தாக்கம்னு வச்சுக்கோங்க. கேரளத்தில் அங்கேயும் 90% ஆல்மோஸ்ட். அப்போ கேரளத்தை விஜயோட தாக்கமா? விஜய் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு விஜயோடைய படம் கேரளாவில் ஓடுது, அதனால சொல்ல போகிறாரோ நம்ம, என்னுடைய படத்தை பார்த்து விழுப்புணர்ச்சி அதான் சொல்ல போகிறாரோ நம்ம தெரியல. ஸோ மேஜர் இம்பாக்ட் 80% ஆஃப் இம்பாக்ட் நீங்கள் எஸ்ஏஆருக்கு தான் கொடுக்கணும். 20% நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் விஜயம் கணக்கில் வச்சுக்கலாம். விஜய் கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை. நீங்கள் எப்படி விஜய்க்கு காரணமாக இருந்தால் வெஸ்ட் பெங்காலில் என்ன காரணம் நீங்கள் சொல்லணும். விஜய் தான் காரணம்னா கேரளத்தில் என்ன காரணம்னு சொல்லணும். அஸ்ஸாமில் என்ன காரணம். இந்த எல்லா ஸ்டேட்லையுமே எஸ்ஏஆர் நடந்திருக்கு. அப்போ இந்த 5 ஸ்டேட்டுக்கும் காமன் பாயிண்ட் எஸ்ஏஆர். 5 ஸ்டேட்லையுமே போலிங் கூடியிருக்கு. நீங்கள் நல்லா புரியுது. தமிழ்நாட்டில் மட்டும் போலிங் முடிஞ்சுன்னா இளைஞர்களின் எழுச்சி, விஜயின் புரட்சின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அஸ்ஸாம்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளத்துலையும் என்ன புரட்சி நடந்துச்சு பதில் வரணும்ல. இவ்வளோதான். அப்போ எஸ்ஏஆர் மேஜர் ரீசன். மற்ற எல்லாருமே நான் என்ன நினைக்கிறேன், இந்த ட்ரெண்டில் என்ன பார்க்குறேன்னா, அது திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எல்லாருமே அவங்கவங்க ஓட்டை போல் பண்ணிருங்கள உறுதியாக இருந்திருக்கிறாங்க. உற்ற போகிறோம்டான்னு கிட்டத்தட்ட பை எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஓவராலாக சேர்ந்து கூடியிருக்குன்னு நினைக்கிறேன். போலான ஓட்டு டோட்டலாக 23 லேக் தான் கூடிய போலாயிருக்கு. ஆனால் நேற்று முழுக்க சோஷியல் மீடியா முழுக்க பார்க்க போனோம் அப்படின்னா விஜய் சார் என்ன ஒரு கெட்டப்பை ஃபாலோ பண்ணுவாரோ அந்த கெட்டப்பில் நிறைய பேர் போனாங்க. இது எல்லாமே தொடர்ந்து அரசியல் களத்தில் இந்த மாற்றம்ங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு சோஷியல் மீடியாக்கே வயசு என்னன்னு சொல்லுங்கள்.
அதுவும் ஒரு குழந்தை தான். அது நீங்களாம் தான் சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எல்லா மீடியா பார்த்துட்டு வந்தவங்க. பேஜர்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பேஜர்னு ஒர்க் பண்ணுவேன். ட்ரங்க் கால் புக் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஃபோன் நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணால் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணி கொடுப்பான். எக்ஸ்சேஞ்சுக்காரன் கேட்டுட்டு இருப்பான் அவங்க போயிடுச்சு. அவனா பார்த்து போர்டு அடிச்சு வச்சாத உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் பேசிட்டே கட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் வந்தவங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ரீல்ஸ் குரூப் வந்து இப்போ தான் உட்காந்துருக்கு. இந்த ரீல்ஸ் குரூப்பு முன்னாடி வந்து அஜித்துக்கு எதிராக சண்டை போட்டு கம்பு சுற்றிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அவர் பார்த்து நான் மாதிரி கார் ஓட்ட போகிறேன்டா, நீ மாதிரி உட்காந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ அவரையும் ஓட்ட முடியல. இப்போ அவர் வந்து கப்பு வாங்கினோடனே இந்த குரூப்பு சேர்ந்து நம்ம ஆளு கப்பு வாங்கிட்டான்னு சொல்லி உட்காந்து ஏதாவது சொல்லணும்ல அவங்களுக்கு. ஜனநாயகனுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா முடியல. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஜனநாயகன் படம் மொபைலில் ரிலீஸ் ஆச்சா? இதை பார்த்ததில் 80% ஆளுக்கு விஜயோட ஃபேன். நீங்கள் கேட்டுங்க, விஜயோட ஃபேன்ட்ட நீங்கள் இந்த படம் பார்த்தியாங்க கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அது வந்து திருட்டுத்தனமாக வந்த படமா, பார்க்கலாமா? அவ்வளோதான் வந்து விஜயோட ஃபேனுடைய நாலேஜ். அண்ணன் வெள்ளை சட்டை காய்க்க போய் அண்ணாமலை வந்துட்டார், விஜய்க்கு ஓட்டு போட்டான்னு சொல்ல போகிறீங்களா? அண்ணாமலை அந்த சட்டை தான் போட்டிருந்தார். ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 100 முறை அந்த சட்டை போட ஆரம்பிச்சார். ஒயிட் ஷர்ட்டு லைட் கலர் காக்கி கலருடைய அந்த டார்க்னஸில் தான் வேரியன்ட் இருந்துச்சே தவிர எல்லாரும் ஒயிட் அண்ட் காக்கி தான் போட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்போ நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இதுவே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆட்டே போட்டது. ஜெகன்மோகன் ரெட்டி தான் இந்த பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணார். ஒயிட் ஷர்ட்டு, இது காக்கி பேண்ட், அதுதான் நீங்கள் போட்டீங்க. நிறைய பேர் போட்டு விட்டாங்க. அதில் என்ன பண்ணி யாராவது ஒருத்தர் கிளைம் பண்ண முடியாங்க. முதல்ல பார்த்துங்க, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு ஒரு ஸ்லோகனுங்க. இந்த ஸ்லோகனை வந்து முதல்ல பயன்படுத்தினது கலைஞர். அவர் வந்து பயன்படுத்தி கொண்டு வரார். அவர் முரசொலியில் போட்டுட்டு இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தால் ரொம்ப நாளாக விட்டாங்க. அதை வந்து தூக்கி போட்டால் ரொம்ப நாளாக அது தொடவே இல்லை. படார்னு எந்திரிச்சார் விஜயகாந்த். அவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டு கீழே டேக்லைனா வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கணும் போட்டாங்க. கலைஞர் டென்ஷன் ஆகி படக்குன்னு முரசொலியில் டெய்லி போட ஆரம்பிச்சார். அதை உண்மைங்களா? அவங்க யூஸ் பண்ணது தான். பாரத் மாதா கி ஜெய் காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தது தான். அவங்க விட்டுட்டாங்க. பிஜேபி கையில் பிடிச்சிருச்சு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணன் சீமான் 1000 முறை சொல்லியிருப்பார். எங்கள் ஐயன் திருவள்ளுவர் சொன்னார், எங்கள் ஐயன் 1000 முறை சொல்லியிருப்பார். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை அப்படியே எடுத்து ஆட்டையை போட்டு இவங்களுக்கு கீழே வந்து ஸ்டைலின் போட்டு வச்சுட்டாங்க. இப்படி எல்லாமே சுட்ட வடை தான். உங்களுக்கு சொந்த வடை எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் வெள்ளச்சட்டைக்கு யார் கிளைம் பண்ணுவீங்க? வெள்ளச்சட்டை அரசியல்வாதி பூரா போடுறது. வெள்ளச்சட்டை காக்கி பேண்ட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க. வெள்ளச்சட்டை யார் கிளைம் பண்ண போகிறப்ப? அப்போ இது வந்து ஒரு சும்மா சொல்லிக்க நம்ம வந்து 2 நடிகர் வந்து வெள்ளச்சட்டை காக்கி பண்ணு. ஓகே, லெட் இட் பி அ மெசேஜ். நான் வந்து விஜய்க்கு ஓட்டு விழலன்னு சொல்ல போகிறது இல்லை, ஒரு நாளும் சொன்னதில்லை. விஜய்க்கு ஓட்டு விழாதுன்னு சொல்லலை. அது நல்ல கன்சர்வேட்டிவ் ஓட்டு வாங்க போகிறாரு. இது வரைக்கும் பார்க்காத 3வது பெரிய சக்தி. நான் பல முறை சொல்லிட்டேன், எனக்கு அதில் ஒரு நாள் நான் மாற்ற போகிறதே இல்லை. தமிழ்நாடு எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்த வலுவான 3வது சக்தி விஜய். நோ டவுட். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு நாள் மாற்றினது. ஆனால் இதை வச்சுட்டு அவர் தான் ட்ரெண்ட் செட்டர், அவரை பார்த்தா எல்லாம் வந்துச்சுங்கிறது வந்து ஒரு மாய தோற்றம். இந்த ரீல்ஸில் குரூப் இருக்கிற குரூப் வந்து புதுசாக இப்போ தான் அரசியல் இறங்கிருக்கலாம். அரசியல் இறங்கினதே இல்லை. முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் விஜயோட அறிக்கை சொல்லியிருக்கார், இந்த ஏப்ரல் 23, 2026 தாங்க அந்த தேர்தலுங்கிற என்ன சுகம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றார். இதை பல பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க. இதே வேலையாக பல பேர் உட்காந்துருக்காங்க. லாரியில் ஏறி பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்து பார்த்து அவ்வளோ கடமையாக செஞ்சு அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இவர்களுக்கு இது புதுசு. ஒரு கட்சி தலைவராக முதல் முறையாக வாக்களிக்கிறாங்க போகிறாங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதில் தான் நீங்கள் ரீல்ஸில் பார்க்கணும். உடனே அதை நீங்கள் ட்ரெண்டாக பார்த்துங்க. ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இதுக்கிடையில் வந்து அஜித் சார் அவர்களையுமே ஒரு சர்ச்சையில் மாட்டி விட்டாங்க சார். நேற்று பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் நோ நீட் அப்படின்னாரு. திரு அஜித் அவர்களோட ரொம்ப குறுகிய காலம் பழகிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அதனால் வந்து எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய ஹைப்லலாம் இறங்கி போகிறவர் கிடையாது. அதனால் வந்து ஒரே பக்கத்தில் அஜித் விஜய் 2 பெரிய ஸ்டார்கள் உருவாகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து இதை முழுக்க கட்டமைப்பாக மாற்றிட்டே போகிறார். அதே பக்கம் அஜித் அதை கலைச்சிக்கிட்டே போகிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரசிகர் மன்றம் இருந்தது, இதை நற்பணி மன்றமாக மாற்றுறார். ரசிகர் மன்றமே கூடாதான்ற இவர் சொல்லிட்டார். நற்பணி மன்றத்தை இயக்கமாக மாற்றுறார், இயக்கத்தை கட்சியாக மாற்றுறார். நான் என்னை யாரும் அஜித்னு கூடாது, தலைன்னு கூடாதுன்னு சொல்லிட்டார் இவர். ஜஸ்ட் இமேஜின். அப்போ யார் மேலே அக்கறையோட உட்காந்துருக்கிறான்னு நீங்கள் பார்த்துங்க. இந்த பக்கம் பூராத்தால் இழுத்துட்டு வருது, இன்னும் வேண்டாம் நீ உன் வேலையை பாரு. அவர் வந்து இதே வெளிநாட்டில் உட்காந்து அவர் உட்காந்து கார் ஓட்டிட்டு அவருடைய ரேஸுக்கான பயிற்சியில் இருக்கார். அவர் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு, ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படியே விட்டு போட்டு வந்து முதல் நாள் வந்து இறங்கி ஓட்டு போட்டு கிளம்பி போகிறார். அதான் ரெஸ்பான்ஸ். அவர் வந்து இது பார்த்துருக்கு. இதுக்கு முன்னாடி பல முறை அவரை உள்ளே இழுத்து போட்டாங்க. அவர் ஏடிஎம்கேல சேர போகிறாரு. ஏடிஎம்கேக்கு அஜித் மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேங் சுற்றிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் நான் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றும் போது என்னுடைய அரசியல் செய்வேன். அவர் வந்து ஓட்டு போட்டார்ல நேற்று, ஏதோ ஒரு கட்சி தானே ஓட்டு போட்டிருப்பார், யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்பார், அவ்வளோதான் அவருடைய. என்னுடைய கணக்கு அப்படி தான், உங்களுடைய செயல்பாடு அப்படி தான், இந்தியாவில் கூடிய எல்லாருடைய செயல்பாடு அப்படி. நான் வந்து ஒரு காமன் மேனாக என்னுடைய சினிமா என்னுடைய பொழப்பு தொழில்.
கார் வந்து என்னுடைய பேஷன். ஹீ இஸ் வெரி கிளியர் பட் வாட் இஸ். அப்போ நாம் வந்து அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஊடகங்கள் வந்து நீங்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப ஒரு 6 மாதம் முன்னாடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊடகமாக ஆன்டி இன்கம்பன்சி பேசிச்சா நீங்கள் சொல்லணும். அது பட்டக்குன்னு இப்போ வந்துருச்சா திடீர்னு முந்தானத்துக்கு ஸ்டாலின் ஆட்சி அப்படின்லாம் கொந்துருச்சு கிளம்பிட்டாங்களா? அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஊடகங்கள் மறைச்சிக்கிட்டு இல்லைன்னு ஓபிஎஸ் வெளியே போகிறார், செங்கோட்டையன் வெளியே போகிறார், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் அரவணைக்கில், அண்ணாமலை கூட சண்டை இப்படின்னு இந்த பக்கமே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவர்கள் மறைத்து கொண்டதால் பூனை வந்து கண்ணை மூடிட்டா உலகம் இரண்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊடகங்கள் மறைச்சிட்டாங்க. வந்துருச்சு அவ்வளோ. அப்போ வந்து ஊடகங்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் வேணுங்கிறக்காக அஜித் இப்படின்னாரு ஏதாவது ஒரு கண்டென்ட் திணிங்க. அது இல்லைங்க. அஜித் வந்து இந்த மாதிரியான எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் போக விரும்பாதவர், யாரையும் சர்ச்சைக்கு உள்ள ஆக்க விரும்பாதவர். அவர் அடுத்த பக்கமும் போக மாட்டார், தானும் போக மாட்டார். நம்ம உண்டு நம்ம வேலை பண்ண. அவருக்கு உணர்வுகள் உண்டு. அவர் நிறைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்காரு, என்கிட்ட நிறைய பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் அது வந்து எல்லா காமன் மேனுக்கும் இண்டிவிஜுவல் தனி மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான விஷயம். இதை பொது வெளியில் கொண்டு வரல அவருக்கு நோக்கம் இல்லை. இவங்க வந்து ஆளாளுக்கு கிளம்பி போட்டு இன்னும் ஏதாவது அவர் ஏதாவது வந்து அவர் இருந்தால் வேற ஒரு ஸ்டார் இல்லையா, பெரிய வேற இடம் இல்லை. அதனால் அவர் சொன்னால் நியூஸ் சொல்லாட்டால் நியூஸ். அவர் நோ நீடுன்னு சொல்லிட்டு இப்படி போய் திருப்பி விட்டாங்கன்னு வச்சுங்க, பேசாமல் போனால் கூட வந்து பேசாமல் போயிட்டார், புறக்கணிச்சு போயிட்டாருன்னு ஒரு செய்தி பண்ணுவாங்க. அது ஒரு கண்டென்ட் தான். ஓகே. ஆனால் இந்த வாக்குப்பதிவு நடந்ததுலேயே பார்க்க போனால் கரூரில் தான் வந்து அதிகப்படியான வாக்குப்பதிவு இருந்துச்சு. இருந்ததுலேயே ஹையஸ்ட் பார்க்க போனால் கரூர் தான். இதை நீங்கள் பார்த்தீங்களா? இது வந்து எதற்கான ஒரு எப்பயுமே வந்து இல்லை, எதற்கான அறிகுறியும் கிடையாது. நான் வந்து ஏற்கனவே சொன்னபோல 2 தான். ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று வந்து எல்லா கட்சியும் தங்களுடைய வாக்காளர்களை பதிவு பண்ண வைக்கணும்னு நினச்சது. இது எல்லா இடத்துமே அது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரல் ஏரியா எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நேற்று வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான பெர்ஃபார்ம் பண்ண மாவட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலே லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டிலே படித்தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை. இந்த 2 தான் எப்பயுமே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? தருமபுரி பாருங்கள், பாலக்கோடு போய் பாருங்கள், கரூர் உட்பட எல்லா பகுதியும் எப்பயுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ இந்த முறை 92% கிட்ட வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வந்து வந்திருக்கு. போன முறை 90%. உங்களுக்கு போன முறை 60% கிடையாது. பார்த்தீங்களா? போன முறை 60, இந்த முறை 90 அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான் அந்த ஹைப் வந்திருக்கு. ரொம்ப அபரிமிதமான கரூரில் வந்து போலிங் ஆனது எப்பயுமே உள்ளது தான். கரூரில் அந்த மாதிரி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் தான். கன்ஃபார்மாக திரு செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் அங்கே இருக்கிறார். அவர் இறங்கி வேலை பார்த்துருப்பாரு. திமுக வேலை பார்த்துருக்கோம், அதிமுக அதுக்கு கவுண்டர் வேலை பார்த்துருக்கோம், விஜய் கட்சி உள்ள வேலை பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த ஒரு ஜோஷ் வந்து எல்லா தரப்புலையும் இருந்துன்னு சொல்ல, ஒன் சைடுக்கான வீக்கம் இல்லைன்னு சொல்லுறேன். இது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான ஓட்டு அப்படின்னோ, விஜயோடைய வருகையினால் விளைந்ததுன்னோ, இப்போ திமுக பண்ண புரட்சினோ அது சொல்லலை. இது வந்து எல்லா பக்கமும் அவங்க திரு விஜயபாஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் அவர் தான் வந்து திரு செந்தில் பாலாஜி டஃப் கொடுத்துருந்தார். அவருடைய முனைப்பும் இருக்குல்லன்ற. அவர் வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாரா? இந்த முறை நல்ல வேலையாக போச்சு, நமக்கு வந்து செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டு அப்படி இந்த முறை நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு அவர் முனைப்பார்ல. அப்போ ஒரு ஓட்டு கூட சிந்தாம் சிதறாம வரணும்னு நினைப்பார்ல. ஸோ எவ்ரி ஒன்ஸ் கியூமுலேட்டிவ் எஃபர்ட் இஸ் தேர்ன்ற. ஓகே. ஆனால் இந்த வாக்குப்பதிவு வந்து கள்ள ஓட்டாக இருக்குங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களே, நிஜமா? கள்ள ஓட்டு போடுறது இன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. வாக்கு சீட்டுகள் இருந்தபோது ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போயுமே ஒரு 1% உள்ளே இருக்கும், நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளே 1% கூட இருக்காது. அதுதான் அதுக்குள்ளே கம்மி. ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து கள்ள ஓட்டு போடுறது ரொம்ப அரிதுன்னு மாதிரி. நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியுங்கிற சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு சும்மா தகவலுக்கு நான் கீழே அங்கே போயிருக்கிறேன், வேலை பார்த்துருக்கேன், நான் ஒரு வேட்பாளர்லாம் இருந்திருக்கேங்கிறனால சொல்கிறேன். வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இருப்பாங்க. காவல்துறை அதிகாரி அட்லீஸ்ட் ஒருத்தர் இருப்பார். பூத் ஏஜென்ட்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேரையும் உஷார் பண்ணால் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். இந்த 10 பேரை உஷார் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். அதுலேயுமே பல சிக்கல்கள் இருக்குது. ரொம்ப ஈஸி இல்லை. அந்த யாரெல்லாம் வாக்காளர் பதிவு பண்ணலைங்கிறத பார்க்கணும். அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்று வந்து எதாவது எடுக்கணும். அதோட கார்டு ஒன்று காட்டணும். அதுக்கப்புறம் வந்து போல் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சுலபம் இல்லை. பட் பண்ணணும்னு நினச்சா இந்த 10 பேரையும் உஷார் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. எல்லாருமே விஜிலண்டாக இருப்பாங்க. நம்ம வந்து இந்த முறை வந்து எப்பயுமே இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டு சீட்டு இருக்கும்போது 3 மணிக்கு மேலே ஃபுல்லாக கள்ள ஓட்டு தான் அவ்வளோ. 3 மணிக்கு, ஏன்னா 3 மணிக்குள்ள அப்புறம் வெயிலுங்கனால எல்லாம் 2-1 மணிக்கு மேலே எல்லாம் யாரும் வரமாட்டாங்க, லஞ்ச் முடிச்சு போயிடுவாங்க. அந்நேரம் பூரா வந்து கள்ள ஓட்டு போலிங்கே 3 to 5 தான் நடக்கும். அது மாதிரி தான் அதெல்லாம் ஓட்டு சீட்டு இருக்கும்போது. இவிஎம் வந்த பிறகு அது சுலபம் இல்லை. இப்போ இந்த முறை வந்து மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு நமக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதே நிலைப்பாடில் இருக்கீங்களா? நான் என்ன நிலைப்பாடில் இருந்தேன்? இல்லை சார், விஜயோடைய வருகை வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு 3வது விஜய் வந்து ஒரு பெரிய வியப்புங்க. 234 தொகுதியில் அவர் 50 தொகுதி கூட போயிருக்க மாட்டார். 38 மாவட்டத்தில் அவர் 10 மாவட்டம் கூட போயிருக்க மாட்டார். இது எடப்பாடி பழனிசாமி 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார், சிஎம் 1 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார், உதயநிதி ஒவ்வொரு தொகுதியாக போனார். இவ்வளோ பேர் இந்த பக்கம் உழைப்பை உயிரை கொடுத்து போட ஒருத்தர் அசால்ட்டாக உட்கார்ந்ததுக்கு அது ஒரு பெரிய வியப்பு, நோ டவுட்.
அதுதான் இந்த மாற்றம் வேணுங்கிறதுக்கான விஷயம். நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு வேண்டான்னு ஒரு பெரிய குரூப் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர்கள் சீமானை எதிர்பார்த்தார்கள், அங்கே தமிழ் சாவனிசமோ அப்படின்னு ஒரு ரிசர்வ் வந்துச்சு. அவர்கள் பிஜேபி எதிர்பார்த்தார்கள், அது ஹிந்து சாவனிசமோ அப்படின்னு அங்கே ஒரு தேக்கம் வந்துச்சு. இங்கே வந்தோன்னே எந்த குழப்பமும் இல்லை, மைனாரிட்டி மெஜாரிட்டி ரெண்டுமே இருக்குது. அவர் வந்து அமெரிக்கா இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன வயசு சினிமா ஸ்டார், அப்போ எல்லாமே திராவிடியன் ஐடியாலஜி நம்ம சொல்ல நமக்கு கான்ஃப்ளிக்டாக நமக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழ் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்குமாவது நான் தமிழ் ஸ்பீக்கிங் ஆட்கள் இருக்கிறாங்க. தமிழ் தாய்மொழியாக அல்லாதவர்கள் குறைந்தபட்சம் 35% இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் சீமான் கூட போகிறதில்ல. தமிழ் நல்ல ஆர்வமாக இருந்து பேசுகிறவங்களுக்கு பிஜேபி கூட ஒரு பெரிய மித்த கிளப்பி வச்சுருக்காங்க. பிஜேபி வந்து தமிழுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதனால் அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ திராவிடியன் ஐடியாலஜியோடய ஒருத்தர் வரும்போது அப்பாட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இடான்னு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே போட்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான், அதில் நோ டவுட். அது வந்து விஜயே ஒரு பெரிய ஆச்சரியம் தான், வித்தவுட் எனி டவுட். பொதுவாகவே வந்து நியூஸில் போட்டிருந்தாங்க, நம்ம யாருக்கு வந்து ஓட்டு போடுறோங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லியிருந்தா அபராதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமான், அவருடைய ஓட்டே வந்து கசிந்தது. வீடியோ எல்லாமே எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியிருந்தாங்க. இது ரொம்ப தப்பான விஷயமா பார்க்குறீங்களா? எடுக்கிறதே தப்பு, பரவுறது தப்பு. தாவேக்கால ஒருத்தர் கைது ஆகியிருக்கிறாரு, அரசு ஆகிருக்கிறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணும்போது ஆசையில் காட்டுற மாதிரி, பாசத்தில் வர்ற மாதிரி நேரம் வந்து பெட்டிக்கிட்டே வந்து மைக்க கேமராலாம் வச்சுட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை அந்த மாதிரி தான் போட்டு அது பதிவாகிடுச்சு, காட்டிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் சின்னப்பிள்ளை இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து அத்துமீறல் தான், அலோவ் பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க திரு சீமானுடைய இதில் யாருடைய ஓட்டு இந்த மாதிரி பதிவு பண்ண உள்ளே அலோவ் பண்ண. நீ மீடியாவாக இருந்தானே, மீடியா வெளியிலும் சொல்ல முடியாதானே. மீடியாவுக்கு வந்து உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கேமரா போட்டு இப்போ நீங்கள் வந்து விஜயோடைய ஸ்பீச் எல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் அவங்களே கொடுத்துட்றாங்க, எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திமுக அப்படி தான் பண்ணுது, அதிமுக அப்படி தான், எல்லாரும் அப்படி தான், அது மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. அப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம எடுத்து மாதிரி நாங்கள் 50 கேமராவை உள்ளே வச்சு பண்ணுவோங்கிறது கட்டாயமாக அது அத்துமீறல் அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய இதாக இருந்தாலும் சார். இது நாள் முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, கிளாம்பாக்கம்ல பேருந்து எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே என்ன, நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும், எங்களுடைய ஓட்டெல்லாம் டிவிகேக்கு போட போகிறோன்னு தெரிஞ்சும் இந்த அரசாங்கம் எங்களை முடக்குது. அப்படி ஒரு பிம்பம் வரும். ஆனால் வந்து திமுக அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நேற்றுலாம் வந்து அப்படி இல்லை, அதிகாரிகளுடைய ராஜ்யம்தான் முழுக்க. அதிகாரிகளில் நிறைய பேர் வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தாங்கிறது மறுக்க முடியாது. ஸோ வந்து திரு ஸ்டாலின் சொல்லி எப்போ கிளாம்பாக்கத்தில் பஸ் விடாதுன்னு சொல்லியிருப்பார். குன்னம் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் வந்து போய் பஸ்ஸை நிப்பாட்டுமா சொல்லியிருக்க மாட்டார். அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகாரிகள் நிறைய பேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்கிற மறுக்க முடியாது. அதுவும் பெருசாக ஸ்பிளிட். நான் கேள்விப்பட்டது அரசு ஊழியர்களுடைய வாக்கும் நிறைய ஸ்பிளிட்டாக இருக்குது. நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து 95% வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான் போலிங் ஆகும். நார்மலாக தபால் வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக பிஜேபிக்கு நிறைய வாக்கு விழுந்துச்சு. 2024 தபால் வாக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிஜேபி விழுந்துச்சு, நம்ம கண்கூடாக பார்த்தோம். இந்த முறை விஜய்க்கும் விழுந்திருக்கு, ஏடிஎம்கேக்கும் விழுந்திருக்கு. ஸோ அரசு ஊழியர்களுடைய வாக்கு எங்களுக்கு தான் அப்படிங்கிறதும் பிம்பம் போயிடுச்சு, மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு தான் அப்படிங்கிற பிம்பம் போயிடுச்சு. அதெல்லாம் வெளியே போகிறாங்கிற கண்கூடாக பார்க்குறோம். ஒருவேளை இந்த கிளாம்பாக்கம்ல முடக்கி இருந்தாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே போய் வாக்கு போட்டுருந்தாங்க, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா 95% அவ்வளோதான். நீங்கள் விஜய், நான் பேசுகிற ஆள் பூரா விஜய்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா விஜய் 98% அவங்க வர, அப்போ மற்றாலும் ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போ விஜய்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள்லாம் அந்த பார்த்ததில்ல. நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு பண்ணீங்கன்னா ஒரு சீமான் வந்து 8% ஓட்டு வாங்கினார், 35 லட்சம். அப்போ 10%னா கிட்டத்தட்ட 50 லட்சம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 20%னா 1 கோடி. கிளாம்பாக்கத்தில் 1 கோடி பேர் நின்றுருந்தாங்களா? 1 லட்சம் பேரோட நின்றுக்க மாட்டாங்க. 10,000 பேர் நின்று இருந்தாலுமே பெருங்கூட்டமாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? 10,000 பேர்னாலே பெரிய கூட்டமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ரொம்ப நேரம் நின்றுருப்பாங்க, 10,000. அதனால் வந்து அது அந்த எல்லா போக்குவரத்தும் சுலபமாக இருந்து சரியாக இருந்துச்சுன்னா ஒரு 1% கூடி இருந்திருக்கலாம். அது கூட கூடியிருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய கணக்கு அதனால் நம்ம ஏற்க முடியாது. 1% தானே போனால் போதுங்களா? ஒவ்வொரு தனி மனிதனும் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சே ஒரு குடும்பமே தூத்துக்குடி போச்சு. பெருங்குளத்தூர் தாண்டலன்னு சொல்லி ராத்திரி 2 மணிக்கு ஊருக்கு திரும்பி வந்து சென்னையிலேருந்து படுத்துக்கிடுச்சு. நம்ம இனிமேல் போய் தூத்துக்குடி எங்கே போகிற நம்மளாம் போக முடியாது, மதியம் 2 மணிக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். போய் ஓட்டு போகிறவங்க அடுத்தவங்க போட்டால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வீடு போய் படுத்துட்டாங்க. தூத்துக்குடி போகல, ஒரு 4 ஓட்டு போகல. அது மாதிரி நிறைய பேர் சஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஹார்ட்லி இன் டோட்டல் 1% இருந்தால் அதிசயம்.